ஃபங்க்ஷனில் ஒரு அம்மா சாமி கும்பிட்டு இருக்காங்க. என் பையன் நல்லா படிக்கிறான், அவன் வந்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் சாமி அப்படின்னு சொல்லி வேண்டிகிட்டு இருக்காங்க. அடுத்த நாள் காலையில் ஒரு அழகான மலை கிராமத்தை காட்டுறாங்க. அந்த அம்மா ஏரியில் தூண்டில் போட்டு மீன் பிடிச்சிட்டு இருக்காங்க. அவங்களுக்கு அந்த அம்மாவோட பொண்ணு ஹெல்ப் பண்ணிட்டு இருக்காங்க. அவங்க பையனும் ஹெல்ப் பண்ணுறதுக்கு வராங்க. அதுக்கு அவங்க அம்மா இருந்துட்டு திட்டி, நீ போய் படிடா, நீ படித்து கவர்மெண்ட் வேலைக்கு போகணும் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அந்த பையன் இருந்துட்டு சண்டே தானம்மா ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு சொல்கிறா. அப்படி அதெல்லாம் வேணாம், நீ போ அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அந்த அம்மா ஒவ்வொரு மீனையும் தூண்டில் போட்டு குளத்தில் பிடிச்சிட்டு இருக்காங்க. ஒரு மீனை பிடிச்சதுக்கப்புறம் அடுத்த மீனை பிடிக்கிறாங்க. அப்போ புழுவை மாற்றும் போது ஒரு மீனை வாயில் கவிட்டு புழுவை மாற்றிட்டு இருக்காங்க. அப்போ அந்த மீன் வாய் வழியாக தொண்டைக்குள்ளே போய் சிக்கி இறந்துடுறாங்க. அப்படியே கட் பண்ணால் அடுத்த சீனில் ஒரு டிஎஸ்பியை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. எங்கே பண்ணுறாங்க அப்படின்னா ஊட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. யார் அந்த டிஎஸ்பி அப்படின்னு பார்த்தா ஒரு பொண்ணு. அந்த பொண்ணு பேர் மரமல்லி. அந்த பொண்ணை ஊட்டிக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுறாங்க. குரூப் 1 எக்ஸாம் வந்து இன்னும் கொஞ்சம் நாள் நடக்க இருக்குது. இந்த சுச்சுவேஷனில் தான் இந்த ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டரை போடுறாங்க. மரமல்லி ட்ரான்ஸ்ஃபர் ஆர்டர் வாங்கிட்டு ஊட்டிக்கு ஜாயின் பண்ண நைட்டு கிளம்புறாங்க. மரமல்லிக்கு ஒரு பொண்ணு அம்மா இருக்காங்க. ஹஸ்பண்டோட ப்ராப்ளம் டைவர்ஸ் கேஸ் போயிட்டு இருக்குது. இவங்க 2 பேரும் இப்போ பிரிஞ்சு தான் இருக்காங்க. ஊட்டிக்கு மரமல்லி கிளம்பும்போது ஒரு குரூப் அவங்கள ஃபாலோ பண்ணுது. வண்டியில் போகும்போது அவங்க ஃப்ரெண்டு ஒருத்தன் கால் பண்ணுறான். அவன் பேர் சேகரன். சேகரன் யார் அப்படின்னா ஊட்டியில் சப் இன்ஸ்பெக்டராக வேலை பார்க்குறாப்படி. மேடம் வெல்கம் டு ஊட்டி அப்படின்னு சொல்லிட்டு பார்ட்டி எங்கே வச்சுக்கலாம்னு கேட்குறாப்படி. அதே பிராண்டு சரக்கு தானே, அது வாங்கி வைக்கணுமா அப்படின்னு கேட்குறாப்படி. அதெல்லாம் வேண்டாம், ஹில்ஸ் ஏரியா ரம் போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. அப்படியே வண்டி போயிட்டே இருக்கும்போது வண்டி பின் சீட்டில் இருந்து ஒரு பொண்ணு கண்ணை காட்டி மரமல்லியை மிரட்டி கிட்னாப் பண்ணுறாங்க. மரமல்லியை அதே வண்டியில் அடித்து கட்டி போட்டு ஊட்டிக்கு தூக்கி போயிடுறாங்க. இந்த கிட்னாப்பர்ஸ் கேங்ஸில் ஒருத்தங்க 2 பேர் இருந்துட்டு ஊட்டி போலீஸ் ஸ்டேஷன் போய் மரமல்லி குவார்ட்டர்ஸோட சாவியை வாங்கிட்டு போகிறாங்க. இந்த கிட்னாப்பர்ஸ் கேங்கில் ஒருத்தன் மணிகண்டன் சொல்லி பேர். அவன் வந்து குவார்ட்டர்ஸ் ரூமில் சவுண்ட் ப்ரூஃப் ரூமை வந்து ஒன்று ரெடி பண்ணுறான். எதுக்கு ரெடி பண்ணுறான் அப்படின்னா மரமல்லியை அடைச்சி வைக்கிறதுக்கு ரெடி பண்ணுறான். இந்த கிட்னாப்பர்ஸ் கேங்கெல்லாம் ஒருத்தர் தலைவன் ஒருத்தர் இருப்பான்ல, அவன் தான் அப்பாஸ். படத்தில் அப்பாஸோட பேர் ஜெயச்சந்திரன். இந்த ஜெயச்சந்திரன் தான் எல்லாத்துக்கும் ட்ரைனிங் கொடுத்து இவ்வளோ வேலையும் பார்த்துருக்கா. அப்படி அடுத்த சீனில் டிஎஸ்பி மரமல்லியை சவுண்ட் ப்ரூஃப் ரூமில் அடைச்சிட்டு மறுநாள் கடத்தின அந்த பொண்ணு தான் மரமல்லிக்கு பதிலாக டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணுறது அப்படிங்கிறதான் பிளான். இதுக்கு நடுவில் உங்கள் குழந்தையை கொண்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டி அவங்க அம்மா கிட்ட 10 நாள் நான் சீக்ரெட் ஆப்ரேஷனாக வெளியே போகிறேன், என்னால் உங்களை கான்டாக்ட் பண்ண முடியாது அப்படின்னு சொல்லி ஃபோன்லேயே சொல்லிடுறாங்க. டிஎஸ்பியை கடத்தின பொண்ணு பேர் ஜான்சி. இந்த ஜான்சி தான் நாளைக்கு டிஎஸ்பியாக டியூட்டியில் ஜாயின் பண்ண போகுது. ஜான்சி டிஎஸ்பியாக டியூட்டியில் நாளைக்கு ஜாயின் பண்ண போகும்போது இருக்கிற பிரச்சனை என்ன அப்படின்னா மரமல்லியோட ஃப்ரெண்டு அந்த இன்ஸ்பெக்டர் சேகரன், அவன் தான் எஸ்பி ஆஃபீஸில் ஒர்க் பண்ணுறான். அப்படி அவனுக்கு மரமல்லி ஏற்கனவே நல்லா தெரியும். அதனால் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா சேகரனை வண்டியில் போகும்போது அடித்து கீழே தள்ளி விட்டு அவனை ஆக்சிடென்ட் பண்ணி கீழே தள்ளி விட்டுறாங்க. அடுத்து இன்னொரு பிரச்சனை என்ன அப்படின்னா எஸ்பி ஆஃபீஸில் சப் இன்ஸ்பெக்டராக செலியன்னு சொல்லி ஒருத்தன் ஒர்க் பண்ணுறான். அவனுக்கு ஜான்சியாக நல்லா தெரியும். இவன் செலியன் தினமும் காலையில் 9 to 10 ரவுண்ட்ஸ் போயிடுவான். அந்த டைமில் போய் ஜான்சி டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணால் தான் கரெக்டாக இருக்கும். அதே மாதிரி மறுநாள் காலையில் ஜான்சி டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணுறதுக்கு எஸ்பி ஆஃபீஸ் போகிறாங்க. கரெக்டாக அந்த டைமில் செலியனும் ரவுண்ட்ஸ் போயிடுறான். ஆள் இல்லை. டிஎஸ்பி ஊட்டி எஸ்பி என்ன மாதிரி டைப் அப்படின்னா ரொம்ப நேர்மையான ஸ்ட்ரெயிட் ஃபார்வர்டான ஆள். ஜான்சி எஸ்பி ஆஃபீஸில் ஜாயின் பண்ண உள்ளே போகும்போது எஸ்பி செலியனுக்கு ஃபோன் போட்டு ரிட்டன் வாங்க அப்படின்னு சொல்லி கூப்பிட்றாப்படி. செலியன் வந்து ஜான்சியை பார்த்து ஆளை அடையாளம் கண்டுபிடிச்சிட்றான். இருந்தாலும் எதுவும் சொல்லாமல் அப்படியே விட்டுறான். ஜான்சி டிஎஸ்பியாக ஊட்டியில் தைக்காரா அப்படிங்கிற ஒரு ஏரியாவுக்கு தான் டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணுறாங்க. ஜாயின் பண்ணிட்டு வெளியே வந்து ஜெயச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாங்க. அதாவது அவங்க கேங் லீடர் ஜெயச்சந்திரனுக்கு ஃபோன் பண்ணி நான் டிஎஸ்பியாக ஜாயின் பண்ணிட்டேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாப்படி. ஜெயச்சந்திரன் அதுக்கு இருந்துட்டு 10 நாள் தான் நம்ம பிளான், கொஞ்சம் பொறுமையாக இரு, எல்லா பிளானையும் நம்ம முடிச்சுட்டு கிளம்பிடலாம் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. அடுத்த சீனில் ஜான்சி தைக்காரா போலீஸ் ஸ்டேஷனில் போய் ஜாயின் பண்ணுறாங்க. அங்கே இன்ஸ்பெக்டர் இளங்கவன் வந்து வெல்கம் பண்ணுறாப்படி. இன்ஸ்பெக்டர் இளங்கவன் எல்லா பெண்டிங் ஃபைல்ஸையும்